என்ன சொல்லுவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் இவங்க ஒன்று சேர்த்துட்டாங்கன்னா இவர் சிங்கிள் ஆகிடுவார். அவங்க எல்லாம் எதிர்த்துன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபேமிலியிலேருந்து இஷ்யூ எடுப்பாங்க. இவங்க எங்கெங்கே விஜய் சார் தட்டினா வந்து எமோஷனில் வந்து ஃபேமிலியிலேருந்து எடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எடுப்பாங்க, அவரோட சினிமாலேருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் போடுற கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதை பெருசாக ஊதுனாங்க. பட் என்னென்னா அடிமேல் அடின்னு அவங்க நினச்சாங்க தவிர இது அடி வந்து அவங்களுக்கு தான். ஒரு வாட்டி அவங்க பண்ணும்போது விஜய் சார் இஸ் க்ரோயிங், பெருசாக வளர்ந்துக்கிட்டே வராரு. ஒரு பெரிய சக்தியாக மூவ் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய அலையாயிடுச்சு, அது ஒரு வேவ் ஆகிடுச்சு. அது பண்ணது யார்? அப்போ யார் தற்குறி? இல்லை சொல்கிறேன், அதுதானே அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க பண்ணுற விஷயமே தற்குறித்தனமான விஷயம் தானே பண்ணாங்க. ஸோ அதனால் தற்குறி நாங்கள் இல்லை, இந்த சைடில் இருக்கவங்க யாருமே இல்லை. அவங்க புத்தாலித்தனமாக என்ன பண்ணாங்க, விஜய் சார் சொன்ன ஒரே விஷயம், சைலண்ட்டாக இருங்க. நான் எப்போவுமே சொல்வேன், விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ்க்கு அவ்வளோ பவர் உண்டு. அவரோட சைலண்ட்டாக இருக்காருனாவே நெக்ஸ்ட் மூவ் வந்து பயங்கரமாக இருக்கும்.